நீங்கள் தவறவிட்ட எபிசோடுகளை இப்பொழுதே காணுங்கள் உங்கள் Tandivan.com மற்றும் Tandivan யூடியூப் சேனலில். நீ செல்லம்மா வீட்டுக்கு போக கூடாது, உன்னை போகவும் விட மாட்டேன். நான் உனக்கு மறுபடியும் சொல்றேன், அவங்களால தான் இந்த பிரச்சனை எல்லாம் தீர்த்து வைக்க முடியும். அவங்களால மட்டும் தான் என்னையும் சதீஷும் சேர்த்து வைக்க முடியும். வழிவிடு. நீ நினைக்கிறது எதுவுமே நடக்காது. நீ அந்த வீட்டுக்கு போய் பட்ட பாடலாம் போதும். நம்ம வீட்டுல இவ்வளவு வசதி இருக்கு, நீ எதுக்கு அங்க போய் அனாதை மாதிரி தங்கணும்? நான் உன்னை அனுப்ப மாட்டேன். அம்மா, நான் போய் தான் ஆகணும். வழிவிடுமா. இல்ல, இத பாரு, உனக்கு பிரசவம் ஆகுற வரைக்கும் நீ இங்கதான் இருக்கணும். எங்கேயும் போக விட மாட்டேன். விட மாட்டேன். உள்ள போ. நான் உள்ள போக முடியாதுமா. நான் போறேன். ஓடி உள்ள. அம்மா விடுமா. அஞ்சலி, அம்மா சொல்ற பேச்ச கேளு. கேளுமா. விடுமா. விடுமா என்ன. போடிமா. அம்மா செல்லம்மா வீட்டுக்கு போறான். அம்மா, அம்மா கதவு தரமா. கதவு தரமா. அம்மா ப்ளீஸ். அம்மா சொல்றத கேளுமா. ஏன் இப்படி பண்ற? அம்மா கதவு தரமா. அம்மா என்ன பண்றமா? கதவு தரமா. அம்மா ஏன் இப்படி பண்றமா? கதவு தர. அம்மா வண்டியை ஸ்டார்ட் பண்றேன். எங்க வந்த? ஒன்னதான். எங்க வந்த? உன்கிட்ட பேசணும். அதுக்குதான் இப்படி திருட்டுத்தனமா வீட்டுக்குள்ள வரும்போதே யாராவது இருக்காங்களா இல்லையான்னு பார்த்து பயந்து வந்தியா? அவர் கண்ணில் மாட்டிருந்தேன்னா என்ன கதிக்கு ஆளா இருப்ப தெரியுமா? அவர் வெளியே போறத பார்த்துட்டு தான் வந்தேன். ஓஹோ, அவர் போற வரைக்கும் காத்திருந்துதான் உள்ள வரியா? அவ்வளவு பயமா உனக்கு கடற்கரையை பார்த்தா? அன்னைக்கு போலீஸ் ஸ்டேஷன்ல என்னமோ அவர் சட்டையை பிடிச்சு உழுக்குன. இப்ப தைரியம் வரலையா? ஏன் பக்க பலம் இருந்தாதானா? ஸ்னேகா, நான் உன்கிட்ட சண்டை போட வரல. நீ சண்டை போட வரலங்கிறது உன் மூஞ்சியிலேயே எழுதி ஒட்டி இருக்கு. எதையோ பறி கொடுத்துட்டு வந்திருக்க போல. என்னத்த பறி கொடுத்த? நீ என்ன கேட்க வந்திருக்கேன்னு எனக்கு நல்லாவே தெரியும். என்னது தெரியுமா? அப்போ நீதான அது? எது? நீ என்ன காதலிச்சது, ஏன் கழுத்துல தாலி கட்டுறதுக்கு பதிலா அந்த செல்லம்மா கழுத்துல தாலி கட்டினது, நான் மனசு வெறுத்து நொந்து பைத்தியம் பிடிக்காத குறையா வாழ்க்கையே வெறுத்து போய் நின்னது, இதெல்லாமா? நீ என்ன கல்யாணம் பண்ணிருந்தா எப்படிலாம் இருந்திருக்கலாம். இப்போ உன் நிலைமைய பாரு. நீ இன்னும் பழச மறக்கலையா? என் மேல இருக்க ஆசை இருந்தா செல்லம்மா பழி வாங்குறியா? ஆசையா? ஓ மேல? இப்போ நான் விரும்பினது எனக்கு கிடைக்கலன்னா
அத திரும்பவும் எப்படியாவது அடையணும்னு நினைக்கிறவ இல்ல, அத எப்படியாவது அழிக்கணும்னு நினைக்கிறவ தான் இந்த ஸ்னேகா. நேரடியாவே கேக்குறேன், என் குழந்தை எங்க? அதான் கேட்டனே, அது நீதான? என் குழந்தை எங்க? இது பார் ஸ்னேகா, எனக்கு நல்லா தெரியும் நீதான் ஆளுங்களை வச்சு என் குழந்தையை கடத்திருக்க. வேண்டாம், என் குழந்தையை கொடுத்துரு. இது பாரு, நானும் செல்லமாவும் உன்கிட்ட தோத்துட்டோன்னே ஒத்துக்கிறோம். ப்ளீஸ் குழந்தையை கொடுத்துரு. செல்லம்மாவால சோகத்துல இருந்து வெளியே வர முடியல. குழந்தையை கொடுத்துரு ப்ளீஸ். அதான் குழந்தை செத்து போச்சுன்னு உன் பொண்டாட்டி கிட்ட ஒரு டிராமா ஆடி அவளை சமாளிச்சிட்டல, அப்புறம் என்ன? அது அது உனக்கு எப்படி தெரியும்? பட்சி சொல்லுச்சு. பட்சி பட்சி. அப்போ என் குழந்தை இருக்கிற இடம் உனக்கு கண்டிப்பா தெரியும். அத மனசுல வச்சுக்கிட்டு தான் அன்னைக்கு போலீஸ் ஸ்டேஷன்ல ஏகே சார் கிட்ட செல்லம்மாவை கதற வைக்கிற ரகசியம் என்கிட்ட இருக்குன்னு சொன்னியா? பாம்பு காதியா உனக்கு? நான் பேசுனது உன் காதுல விழுந்திருக்குமோன்னு ஒரு சின்ன டவுட் இருந்துச்சு. நாட் பேட், துல்லியமா விழுந்துருச்சு. துடிச்சு போயிருப்பியே. அந்த ரகசியம் என்னவா இருக்கும்னு ஒரு ராத்திரி பூரா யோசிச்சு 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 அப்படி செத்து போயிருப்பியே. அதுக்காக நீ இப்ப வந்து நின்ன உடனே நான் அதை சொல்லுவேன்னு மட்டும் நீ எதிர்பார்க்காத. ஐம் சாரி. அப்போ என் குழந்தை உன்கிட்ட தான் இருக்குன்னு ஒத்துக்கிற இல்ல? அப்படியும் வச்சுக்கலாம். என்ன பண்ண போற? வேண்டாம், உனக்கு என் மேல தானே கோபம். என் குழந்தைய வச்சு விளையாடாத. நான் விளையாட்ட ஆரம்பிச்சு ரொம்ப நாள் ஆச்சு. இப்ப வந்து நின்னுக்கிட்டு ஆட்டத்தை நிறுத்து, ஆட்டத்தை மாத்தன்னு சொன்னா இட்ஸ் டூ லேட். இது பாரு, நீ என்னதானே பழி வாங்கணும்? என்ன வேணாலும் பண்ணு, என்ன கொலை கூட பண்ணிடு, கொன்னுடு. கண்ணா, உனக்கு கவுண்ட் டவுன் ஸ்டார்ட் ஆகி ரொம்ப நாள் ஆச்சு. ஐ திங்க் நீ கடைசி வரைக்கும் குழந்தைய பார்க்க முடியாம போயிடும் நினைக்கிறேன். என் குழந்தை எங்க இருக்குன்னு சொல்லிடு, இல்ல உன்னை கொன்னுடுவேன். வடவல நீயா இங்கதான் இருக்கியா? பரவாயில்ல ஸ்னேகா. வடமல இன்னும் என்ன ஞாபகம் வச்சிருக்காரு? அப்புறம் மாப்ள எப்படி இருக்க? பாண்டிச்சேரிலாம் ஞாபகம் இருக்கா? உன்னை பத்தி தான் தெரியுமே. இப்ப புரிஞ்சு போச்சு, நீங்க 2 பேரும் சேர்ந்துதான் என் குழந்தைய கடத்திருக்கீங்க. போறேன், இப்பவே போறேன். உங்க 2 பேர் மேலையும் போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுக்கிறேன். தாராளமா போ போ, இப்பவே போ. போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் கம்ப்ளைண்ட் கொடு. ஆனா நீ ஸ்டேஷன் வாசல்ல கால் எடுத்து வைக்கிறதுக்குள்ள உன் குழந்தை செத்து போயிருக்கும். நல்லா கேட்டுக்கோ, இது அந்த ஆவுடையப்பன் குடும்பத்தோட தவசி மக ஸ்னேகா ஆடுற பரமபதம். முடிஞ்சா ஏனில ஏறி உன் குழந்தைய காப்பாத்திக்கோ.
போலீஸ்க்கெல்லாம் போகணும்னு நினைச்ச பாம்புல பாம்பு உன் குழந்தைய முழுங்கிடும். பொண்டாட்டிக்கு தெரியாம எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் உன் பொண்ணை தேடி கண்டுபிடிச்சுக்கோ. போ. கண்டுபிடிக்கிறேன், என் குழந்தைய தேடி கண்டுபிடிக்கிறேன். அவ உயிரோட இருக்கா, அது தெரிஞ்சு போச்சுல, போதும், அது போதும். ஆனா என் குழந்தைக்கு மட்டும் ஏதாவது ஆச்சு, உங்க 2 பேரையும் கொலை பண்ணிடுவேன். என்ன ஸ்னேகா, சமையல்கார பஞ்ச் டைலாக்லாம் பேசிட்டு போறான். அணைய போற விளக்கு என்னதான் பஞ்ச் டைலாக் பேசினாலும் பஞ்சர் பஞ்சர் தான். அப்ப எங்க போனார்னே தெரியல. போன் பண்ண நாட் ரீச்சபிள்னு இருக்கு. பேட்டரி லோ. அம்மா, அந்த போன் சார்ஜ் ஏதாவது கொடுமா, சுத்தமா சார்ஜ் இல்ல. அம்மா ஏன் இவ்வளவு மோசமா இருக்காங்க? இங்க வந்து இங்க எப்படி வந்த? அதெல்லாம் உனக்கு எதுக்கு? உன்னை பார்க்க தான் வந்தேன். எனக்கு பணம் வேணும். பணம் பணம் பணம். உனக்கு எவ்வளவு பணம் தான் நான் கொடுக்கிறது? உனக்காக நான் இத்தனை கொலையை ரிஸ்க் எடுத்து பண்ணிட்டு இருக்கேன்ல, எனக்கு பணம் கொடுக்க மாட்டியா? எனக்காக கொலை பண்றேன்னு சொல்லாத. சிரிக்காத. நான் கேட்கிற கேள்விக்கு பதில் சொல்லு. எங்க அம்மா எதுக்கு பார்த்த? நானா? உங்க அம்மா தான் போன் பண்ணி வர சொன்னாங்க. வந்தேன், பார்த்தேன், போயிட்டேன். இல்ல, நீ போய் சொல்ற. எங்க அம்மா கிட்ட எல்லா உண்மையும் சொல்லிட்டியா? அஞ்சலி, நான் செய்யறது கிரிமினல் வேலை தான். ஆனா அதுல ஒரு ஒழுக்கம் இருக்கும். நான் நேர்மையா இருப்பேன். உனக்கும் எனக்கும் இருக்கிற தொடர்பை பத்தி நான் ஒரு வார்த்தை கூட சொல்லல. இதெல்லாம் நீ யாருக்காக பண்றேன்னு சொன்னியா? அத பத்தி உங்க அம்மாவும் கேட்கல, நானும் சொல்லல. நான் செத்தாலும் இதெல்லாம் என்னை யார் செய்ய சொல்றாங்களோ அவங்க பேரை நான் சொல்லவே மாட்டேன். அப்புறம் எதுக்காக எங்க அம்மாவை மீட் பண்ண? உனக்காக தான். எனக்காகவா? ஆமா, அந்த டிசி பாம்பு அடிச்சு செத்தான்ல, அந்த பழிய நான் ஏத்துக்கணுமா? அப்பதான் நீயும் சதீஷும் சந்தோஷமா வாழ முடியுமா? அப்படியே எங்க அம்மா சொன்னாங்க. அதுக்கு நீ என்ன சொன்ன? கொஞ்சம் பொறுமையா இருங்க, எல்லாத்தையும் முடிச்சிட்டு வரேன், அதுக்கப்புறம் நான் பழி ஏத்துக்கிறேன்னு சொல்லிட்டேன். வேண்டாம் செஞ்சு, நீ என்ன சொல்ல வரேன்னு எனக்கு தெரியுது. தயவு செஞ்சு சதீஷை கொலை பண்ணிடாத. இப்படி சொன்னா எப்படி? உன்னை நம்பிதான் அஞ்சலி என் குடும்பமே இருக்கு. இப்ப கூட ஆபரேஷனுக்கு பணம் தேவைப்படுது, அதுக்காக தான் உன்னை பார்க்க வந்தேன். இங்க பாரு, உனக்கு பணம் கொடுக்கறதுக்காக வீட்ல எவ்வளவு போய் சொல்லிருக்கேன் தெரியுமா? ஏன் நிறைய வாட்டி திருட கூட செஞ்சிருக்கேன். இங்க பாரு, எனக்காக நீ யாரையும் கொலை பண்ண வேண்டாம். நான் உனக்கு 5 பைசா கூட கொடுக்க மாட்டேன். அப்படியா? ஊர்ல இருந்து வரும்போதே என் போன் தொலைஞ்சு போச்சு. இது சதீஷோட செல்போன்ல. இது எப்படி உன்கிட்ட வந்துச்சு? யாருக்கு போன் பண்ற? பொறுமா, சொல்லுவேன்ல, பேசிட்டு சொல்றேன், கொஞ்சம் பொறுமையா இரு. ஹாய் டியூட், 100 வயசுட உனக்கு. இப்போதான் உன்னை பற்றி நினச்சிட்டு இருந்தேன்.
ஆனா இன்னைக்கு ஒரு நாள் தான்டா நீ உயிரோட இருப்ப. டேய், நானே ஏற்கனவே பயத்தில் செத்துக்கிட்டு இருக்கேன்டா, நீ வேற. அப்படி என்னடா உனக்கு என் மேல கோவம்? டேய் முரளி, நீ அப்ராட் போறல, அதை என்கிட்ட சொல்லவே இல்லைல்ல, அதான் ஜஸ்ட் ஃபார் ஃபன். முரளி கிட்டே பேசுற? டேய் மச்சி, சாரிடா. திடீர் நேற்று தான் விசா கன்ஃபார்ம் ஆச்சு. எனக்கு நைட்டாக ஃப்ளைட்டில் டிக்கெட் போட்டிருக்கேன். டிக்கெட் புக் பண்ண உடனே உன் மொபைலுக்கு எவ்வளோ தடவை ட்ரை பண்ண தெரியுமா? சுவிட்ச் ஆஃப்னு வருது. நானும் கொஞ்சம் பிஸியா இருந்துட்டேன். சரி, இப்போவாது ஃபோன் பண்ணி. இப்போ நீ எனக்கு ஃபோன் பண்ணலனாலும் நான் எப்படியும் ஏர்போர்ட்டுக்கு போகிறதுக்கு முன்னாடி உன் வீட்டுக்கு வந்து மேட்டர் சொல்லிட்டு தான் போயிருப்பேன். நீ ஒன்று பண்ணு, நேராக என் வீட்டுக்கு கிளம்பி வந்துடு. இல்ல மச்சான், நீ அப்ராட் போறல, அதனால நான் ஒரு பார்ட்டி அரேஞ்ச் பண்ணிருக்கேன். நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லார்கிட்டயும் சொல்லியிருக்கேன், நீ கிளம்பி வா. பார்ட்டியா? அதுவும் இவ்வளவு காலங்காத்தலையா? டே மச்சி, அப்பா அனுப்ப மாட்டாருடா. நான் கூப்பிட்டேன்னு சொல்லு, கண்டிப்பா அனுப்புவாரு. டேய், புரிஞ்சுக்காம பேசாத. ஏற்கனவே எவ்வளோ ப்ராப்ளம். அப்பா ரொம்ப சொன்னா கேளு, அனுப்ப மாட்டாரா? பயத்தில் இருக்காரா? டேய், எனக்குன்னு யாருமே இல்லடா, நான் அனாதையா நிக்கிறேன். எல்லாருமே என்னை விட்டு போயிட்டாங்க. நீ பொறுத்தம் தாண்டா எனக்கு துணையா இருக்க. இப்ப நீ என்னை விட்டு போற. எனக்காக வாடா மச்சி, ப்ளீஸ்டா. டேய் என்னடா? யோசிக்காத மச்சி, ப்ளீஸ்டா. சரி, நான் அப்பா கிட்ட எதையாவது சொல்லி பர்மிஷன் வாங்கிட்டு வந்துடுறேன். எங்கே வரணும்னு சொல்லு. நம்ம வால்மீகி நகர்ல சில்வர் ஸ்டார் கெஸ்ட் ஹவுஸ் இருக்குல்ல, அங்க வந்துரு. ஓகேடா, வந்துடுறேன். சஞ்சீவி, எதுக்கு சதீஷோட போன்ல இருந்து சதீஷ் மாதிரி முரளி கிட்ட பேசுன? இப்போ முரளி எதுக்கு பார்ட்டி கூப்பிட்ட? சொல்லு சஞ்சீவி. முரளிய மேல அனுப்பதா? அவன் என்கிட்ட இருந்து தப்பிச்சோட பாக்குறான்ல. அஞ்சலி, இதெல்லாம் உனக்காக தான் பண்ணிட்டு இருக்கேன். வேண்டாம் சஞ்சீவ், தேவையில்லாம இதுல சதீஷை மாட்டி விடாத. உனக்கு பணம் தானே வேணும்? இரு, நான் தரேன். இந்த படத்தை பொடி. இத பார், நீ யாரையும் கொல்ல வேண்டாம். இந்த பணம் 10 நாளைக்கு வா, இன்னும் தரேன். சரி அஞ்சலி, முரளியை கொல்றதுக்கு இது அட்வான்ஸா வச்சுக்க. சதீஷை கொன்னுட்டு மீதியை வாங்கிக்கிறேன். சஞ்சீவ் வேண்டாம், தயவு செஞ்சு சதீஷை கொலை பண்ணிடாத. அப்போ முரளியை கொன்னுடட்டுமா? ஐயோ, நீ யாரையுமே கொலை பண்ண வேண்டாம். அஞ்சலி, நான் ராக்கெட் மாதிரி புறப்பட்டேன்னா இலக்க தாக்காம விடவே மாட்டேன். முரளியை கொன்னுட்டு வந்து உனக்கு போன் பண்றேன். பாய் பாய். நான் சொல்றது கேளு சஞ்சீவ். இங்க பாரு சஞ்சீவ். ஐயோ, அம்மா 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 அம்மா, கதவு தரமா. ஒரு முக்கியமான விஷயம், உடனே கதவு தர. அம்மா, கதவு தரமா. அண்ணே, எல்லாம் பக்காவா பேக் பண்ணிட்டேன். முரளி, மதியம் 12 மணிக்கெல்லாம் நம்ம கிளம்பணும். எதுக்கு டாட் 12 மணிக்கு? ஃப்ளைட் நைட்டுக்கு தானே. இங்கே பாரு, போகிற வழியில் உங்கள் அத்தை வீட்டுக்கு போயிட்டு அங்கேயே சாப்பிட்டுட்டு உன் செலவுக்கு கொஞ்சம் டாலர் வாங்கி தரேன், வச்சுக்க. அது சரி டாட், ஒரு சின்ன மேட்டர். நான் கொஞ்சம் வெளியில் போயிட்டு வந்துடுறேண்ணே. என்னடா விளாட்றியா? அதெல்லாம் எங்கேயும் போகக்கூடாது. ப்ளீஸ்ப்பா. சதீஷ் ஃபோன் பண்ணியிருந்தான். நான் ஃபாரின் போகிறேங்கிறதுக்காக ஏதோ பார்ட்டி ஏற்பாடு பண்ணியிருக்கானாம்மா. அதுவும் இல்லாமல் கொஞ்சம் மூட் ஆஃபில் இருக்கான். நான் போனால் அவனுக்கு ஆறுதலாக இருக்கும்ப்பா. போயிட்டு கரெக்டாக 12 மணிக்கு அத்தை வீட்டுக்கு வந்துடுறேன். டேய் முரளி, நான் சொல்கிறது கேள்ற. ஊருக்கு போகிற நேரத்தில் ஏன்டா வீண் வேலையெல்லாம்? என்னப்பா நீ? சதீஷ் யார்? என் க்ளோஸ் ஃப்ரெண்ட். உயிருக்கு உயிராக பழகிருக்கோம். அவனுக்கு ஏதாவது ஒன்றுனா நான் தானே போகணும். அதுவும் இல்லாமல் நான் ஃபாரின் போயிட்டு எப்போ திரும்பி வருவேனே தெரியாது. ப்ளீஸ்ப்பா, 1 hour போயிட்டு வந்துடுறேண்ணே. அண்ணே விடுங்க அண்ணே, போயிட்டு வரட்டும். நார்த் மெட்ராஸில் டீ கடை வச்சுருந்தோர் நீங்கள் எப்படி மினிஸ்டர் ஆனீங்க? எல்லாம் ஃப்ரெண்ட்ஸால் தானே. தம்பி நாளைக்கு மினிஸ்டர் ஆக வேண்டாமா? விடுங்க அண்ணே, போயிட்டு வரட்டும். சரிடா, போயிட்டு சீக்கிரம் வா. ஓகே டாட், தேங்க்ஸ்ண்ணே. பார்ட்டி எங்க? வால்மீகி நகரில் சில்வர் சாண்ட் கெஸ்ட் ஹவுஸ். சரி, பார்த்து ஜாக்கிரதையாக போயிட்டு வா. ஓகே டாட், வரேண்ணே. அம்மா, கதவு தரமா.
கதவை உடைக்கிற? அம்மா ரொம்ப முக்கியமான விஷயம், கதவை தரமா? அடம் பிடிக்காத அஞ்சலி, சாப்பாடு எடுத்துட்டு வரட்டுமா? ஐயோ அம்மா, அதெல்லாம் எனக்கு ஒண்ணு வேண்டாம். நான் உடனே வெளியே போகணும். கதவை தரமா? அம்மா இத பாரு, உங்க அப்பா வர வரைக்கும் வெளியில விட மாட்டேன். ஐயோ, அவர் வந்ததுக்கு அப்புறம் நீயே கேட்டுக்க. நான் செல்லம்மா வீட்டுக்கு உடனே போகணுமா? தரமா? அம்மா சரி அம்மா, நான் செல்லம்மா வீட்டுக்கு போகல. கதவை தர சொன்னா கேளு. அம்மா ப்ளீஸ் கதவை தரமா? அம்மா ஏதாவது போனாது கொடு, இல்ல சார்ஜராவது கொடுமா. எதுவா இருந்தாலும் உங்க அப்பா வரட்டும். அம்மா ரொம்ப முக்கியமான விஷயமா, தரமா கதவை சொன்னா புரிஞ்சுக்கோமா. ஏய், கதவை திறக்க முடியாது, போடி. போ, போய் படுத்து தூங்கு. என்னம்மா என்னம்மா என்னம்மா, நம்ம ஆட்டோல ஜாலியா போறோம். வெளியே போறேன்ல பாரு, உன் அப்பா கிட்ட சொல்லி சீக்கிரமா ஒரு கார் வாங்கி கொடுக்க சொல்றேன். சரியா? ஆட்டோ வேண்டாம் நமக்கு. சரியா? செல்லம்மா கிட்ட இந்த விஷயத்த சொன்னாதானே முரளியை காப்பாற்ற முடியும். இப்ப என்ன பண்றது? ஐயோ ஐயோ, இங்க பாரு, நாம ஷாப்பிங் போல, உனக்கு தடுப்பூசி போட போறோம். வலிச்சா நீ அழக்கூடாது. செல்லம்மா பொண்ணு அழுதுன்னு எல்லாரும் சொல்லுவாங்க. ஐயோ சுத்தமா சார்ஜ் இல்ல. இந்த போன் பேசுற வரைக்கும் சார்ஜ் வரணும். கடவுளே. சரி அம்மா, இரு இரு இரு, யாரும் போன் பண்றாங்க. ஹலோ அம்மா, நான் அஞ்சலி பேசுறேம்மா. என்ன அஞ்சலி, என்ன ஒரே பதட்டமா பேசுற? என்ன விஷயம்? அம்மா, அந்த முரளியை கொலை பண்றதுக்காக பிளான் பண்ணிருக்காங்க. நீங்க எப்படியாவது போய் அவனை காப்பாத்தணும். முரளியை கொலை பண்ண போறாங்களா? என்ன பேசுற? அம்மா அதெல்லாம் இப்ப சொல்ல முடியாது. வால்மீகி நகர்ல இருக்க சில்வர் ஸ்டார் கெஸ்ட் ஹவுஸ்ல தான் அவனை கொலை பண்றதுக்கு பிளான் பண்ணிருக்காங்க. நீங்க உடனே புறப்பட்டு போய் அவனை காப்பாத்துங்கம்மா. என்ன நீ சொல்ற? எனக்கு தலை சுத்துது. ஆமாம்மா, அவன்கிட்ட கொலை பண்ண வேண்டான்னு எவ்வளவோ சொன்னேன். இதுவரைக்கும் பண்ண கொலைகள் எல்லாம் போதும். இனிமே யாரையும் பழி வாங்க வேண்டாம். முரளியை கொலை பண்ண வேண்டாம்னு சொன்னேன். அவன் கேக்குற மாதிரி இல்லம்மா. அப்ப இதுக்கு முன்னாடி நடந்த கொலையில உனக்கு தெரிஞ்சுதான் நடந்துச்சா? இல்ல நீ தான் ஆள் வச்சு பண்றியா? அம்மா அதெல்லாம் இப்ப டீடைலா சொல்றதுக்கு நேரம் இல்ல. என் செல்போன்ல சார்ஜும் இல்ல. நீங்க உடனே போய் முரளி எப்படியாவது காப்பாத்துங்க. இந்த கொலையெல்லாம் பண்ணது யாரு? அத சொல்லு. அம்மா அது வந்து ஹலோ ஹலோ. ஐயோ சார்ஜ் போச்சு. ஐயோ என்ன பண்றது? இடியே விழுந்த மாதிரி இருக்கு. எப்படி போறது? இருமா இருமா. இதோ வரேன்னு சொல்லிட்டு போனாரு, அவரையும் காணோம். அம்மா ப்ளீஸ்மா, அம்மா கதவை தரம்மா. அம்மா ஏமா இப்படி எதுவுமே புரிஞ்சுக்க மாட்டேங்கிற? கதவை தரம்மா. அம்மா அம்மா ப்ளீஸ்மா, கதவை தரம்மா. நான் வெளியே போகணும். அம்மா அம்மா இப்படி பண்ணாதம்மா. அம்மா கதவை தரேன்னு சொன்னேன். அம்மா போலீஸ்க்கு போன் பண்ணி சொல்லாமா? முழுசா விஷயம் தெரியாம சொல்லி அஞ்சலி ஏதாவது பிரச்சனையில மாட்டிட்டா? கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, வந்துடுறேன். அண்ணி, நல்ல சமயத்துல வந்திருக்கீங்க. நான் அந்த டைவர்ஸ் விஷயம் உங்ககிட்ட சொன்னல, அதை பத்தி பேசிட்டு போலாம் தான் வந்தேன். அண்ணி இப்ப எதுவும் அவசரப்படாதீங்க. கொஞ்ச நாளைக்கு அப்புறம் பார்க்கலாம். நான் முக்கியமா ஒரு இடத்துக்கு போனோம். போயிட்டு வந்தோன்னா உங்களுக்கு சொல்றேன். நாங்க குழந்தை பாத்துங்க. செல்லம்மா எங்க போறோமா? போயிட்டு வந்து சொல்றேனே. இந்தாங்க. வடமலை வந்து கேட்டா நான் என்ன சொல்றது? அவர் வரத்துக்குள்ள நான் வந்துடுறேன். ஒருவேளை அவர் வந்துட்டானா நீங்க இங்கே இருங்க, எங்கேயும் போயிடாதீங்க. நான் வந்தோடனே சொல்றேன். சரி, அழாதடா கண்ணா. அழாத, ஒண்ணும் இல்லை, அழக்கூடாது.
கம்மியா வாடா. ஏய் வாடி. ஹாய் 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 வாங்க வாங்க வாங்க. ஹாய் மச்சி. ஹாய் மச்சி. பார்ட்டி மேல தான். ஹாய்டா. போங்க என்னடா முரளியை காணோம்? முரளி இப்போ வந்துருவான். இப்போ வந்துருவான். நீங்க போய் பார்ட்டி என்ஜாய் பண்ணுங்க. ஓகே 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 லெட்ஸ் கோ. என்னடா பார்ட்டி அரேஞ்ச் பண்ணிட்டு சதீஷை காணோம்? ஹாய் என்னன்னு தெரியலடா, ஃபோன் பண்ணா எடுக்க மாட்டேங்கிறான். 2-3 வாட்டி ட்ரை பண்ணி பார்த்துட்டேன். அதுக்கப்புறம் மெசேஜ் அனுப்புனேன். அவன் தாண்டா மச்சான் பார்ட்டின்னு ஃபோன் பண்ணான். இப்போ ஃபோன் பண்ணா எடுக்கவே மாட்டேங்கிறான். ஃபர்ஸ்ட் பார்ட்டி ஆரம்பிப்போம். வந்தோடனே சட்டையை பிடிச்சி கலாய்ப்போம். சதீஷ் வாழ்க. வெல்கம் மிஸ்டர் முரளி. யா நீங்க? ஐ அம் ராகேஷ், பார்ட்டி ஆர்கனைசர். சதீஷ் உங்க வெளிநாட்டு பயணத்துக்காக அரேஞ்ச் பண்ண பார்ட்டி. மாடியில தான் பார்ட்டி. கோ அண்ட் என்ஜாய். தேங்க்யூ. சாரி சதீஷ். உங்களுக்காக ஸ்பெஷல் கிஃப்ட் அரேஞ்ச் பண்ண போயிருக்காரு. நீங்க போங்க சார். தட்ஸ் குட். சார் எஸ். ஒரு நிமிஷம். நீங்க சீக்கிரமா ஜிவ்வுன்னு மேலே போக போறீங்க. வாட்? ஒன்றும் இல்லை, அப்ராட் போறீங்களா ஃப்ளைட்ல, அதை சொன்னேன். ஓ இட்ஸ் ஓகே. எக்ஸ்கியூஸ் மீ. எஸ். நாம 2 பேரும் இதுக்கு முன்னாடி எங்கேயாவது மீட் இல்லை பண்ணிருக்கோமா? சார், இல்லையே. இதுக்கு முன்னாடி பார்த்ததே இல்லையே. யா ஓகே. தாடியை சரியா ஒட்டலையோ? முரளிக்கு நம்மள அடையாளம் தெரிஞ்சிருச்சா? இனிமே சதீஷ்க்கு வேலை இல்லை. Hey guys, 1 minute guys. Satish வந்துட்டு இருக்காரு. So all of you enjoy. Enjoy. Okay? செல்போன் ஆஃப் பண்ணி வச்சாதான் எந்த பிரச்சனையும் வராது. இப்படி ஒரு பிள்ளைய வச்சுக்கிட்டு நான் படாத பாடுபட்டு. என்ன நீங்க சேர்த்து வச்ச சொத்துல பாதியை எம்பேர்ல எழுதி கொடுங்க. ஏய், எழுதி கொடுக்க மாட்டீங்கல்ல? எல்லா சொத்தையும் உங்க பிள்ளைக்கு தானே சேர்த்து வைக்கிறீங்க. அப்போ உங்க புள்ள பண்ற அட்டகாசத்தையும் பொறுத்துக்குங்க. இப்போ பேக்கை தூக்கிட்டு ஏர்போர்ட் போலாம் வாங்க. ஹலோ அங்கிள். ஏய் என்ன சதீஷ், நீ மட்டும் வர? முரளி எங்க? சதீஷை விட்டுட்டு வேற ஒரு ஃப்ரெண்ட் கூட ஏர்போர்ட் போயிருப்பாரு. என்ன அங்கிள் சொல்றீங்க? ஒன்றும் புரியலையே. நீ தானே அவனுக்கு ஃபோன் பண்ணி பார்ட்டி வைக்கிறேன்னு சொல்லி சில்வர் ஸ்டார் கெஸ்ட் ஹவுஸ்க்கு வர சொன்ன. என்ன அங்கிள் சொல்றீங்க? நான் ஃபோன் பண்ணி வர சொன்னா? அங்கிள் என் ஃபோன் தொலைஞ்சு போய் 2 நாள் ஆச்சு அங்கிள். முரளியை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. அவனை பார்த்துட்டு போலான்னு வந்தேன் அங்கிள். நான் அப்ப என் பிள்ளைக்கு என்னாச்சுப்பா? அங்கிள் சம்திங் ராங் அங்கிள். உடனே அந்த கெஸ்ட் ஹவுஸ் போலாம் வாங்க. சதீஷ், முரளி ஏதாவது பண்ணிருப்பாங்களாப்பா? ஐயோ அங்கிள், அந்த மாதிரிலாம் எதுவும் நடந்திருக்காது அங்கிள். நீங்க ஏன் தப்பு தப்பா முடிவு பண்றீங்க? நம்ம கெஸ்ட் ஹவுஸ்க்கு போலாம் வாங்க. என்ன தம்பிக்கு ஒரு ஃபோன் பண்ணி பாருங்க. சதீஷ், சுவிட்ச் ஆஃப்னு வருதுப்பா. அங்கிள் எங்கேயோ தப்பு நடந்திருக்கு அங்கிள். நீங்க வாங்க போலாம். நீங்க வாங்க கெஸ்ட் ஹவுஸ் போலாம். பெட்டி எடுத்து வாங்க போலாம்.
சதீஷ் கொஞ்சம் சீக்கிரம் போப்பா. போறேன் அங்கிள். அங்கிள் இன்னொரு தடவை ட்ரை பண்ணி பாருங்களா அவனுக்கு. தான் வருது. அண்ணே பதட்டப்படாதீங்கண்ணே, தம்பிக்கு ஒன்றும் ஆயிருக்காது, தைரியமா இருங்க. சதீஷ் கொஞ்சம் சீக்கிரம் போப்பா. அண்ணே இப்ப தம்பிக்கு ஃபோன் பண்ணி பாருங்க. சுவிட்ச் ஆஃப் தான் வருது. அண்ணே எதுக்கும் போலீஸுக்கு இன்ஃபார்ம் பண்ணுங்கண்ணே. ஹலோ, ஏசி சிவரஞ்சனி பேசுறேன். நான் மினிஸ்டர் பேசுறேன். சொல்லுங்க சார். என் பையன் முரளிக்கு ஏதோ ஆபத்துன்னு நினைக்கிறேன். சார் என்ன சொல்றீங்க? அம்மா நான் சொல்றதை கொஞ்சம் கவனமா கேளுங்க. டிசி சேதுபதியோட தம்பி சதீஷோட போன் காணாம போச்சு. அதை யூஸ் பண்ணி என் பையனை யாரோ பார்ட்டிக்கு கூப்பிட்டுருக்காங்க. அவனும் போயிருக்கான். மை காட். சதீஷ் என்கிட்ட வந்ததுக்கு அப்புறம் தான் விஷயமே எனக்கு தெரிஞ்சது. சார் நீங்க முரளி காண்டாக்ட் பண்றதுக்கு ட்ரை பண்ணீங்களா? பண்ணேன். ஃபோன் சுவிட்ச் ஆஃப்ல இருக்கு. ஃபோன் சுவிட்ச் ஆஃப்ல இருக்கா? பார்ட்டி எங்க நடக்குதுன்னு ஏதாவது முரளி சொன்னாரா? சொன்னா வால்மீகி நகர்ல சில்வர் ஸ்டார் கெஸ்ட் ஹவுஸ்ல பார்ட்டி நடக்குதான். இப்போ நான் அங்கதான் போயிட்டு இருக்கேன். ஓகே சார், நான் உடனே வந்துடுறேன். கொஞ்சம் சீக்கிரம் வாங்க. சதீஷ் கொஞ்சம் சீக்கிரம் போப்பா. போறேன். வால்மீகி நகர் சில்வர் சாண்ட் கெஸ்ட் ஹவுஸ்க்கு போகணும். வர லெஃப்ட் திரும்பிக்கோங்க. சீக்கிரம் போங்க. ஹலோ, எங்க? இதோ இந்த ரூம் தான், போங்க. சதீஷ், சதீஷ், ஹலோ ஹலோ, எது கதவு சாத்துறீங்க? என்ன பஸ் இது? சதீஷ் ஏதோ வந்திருக்கான்னு சொன்னீங்க. சதீஷ் இங்கனா இங்கனா பார்க்கணுமா பாஸ்? அவ்வளோ அவசரமா உங்களுக்கு? இந்த ஐட்டத்தை பாக்குறீங்களா? நீதா அந்த கிளரா? வினோத், ராகவ் ரெண்டு பத்தியும் கொண்டது நீதானா? ப்ளீஸ் ப்ளீஸ் சார், என்ன கொண்டாடுங்க சார். நான் தான் இந்த ஊருட்ட போறேன். ஃபாரின் போறேன் சார். நான் திருந்துட்டேன் சார். சார் இனிமேல் நான் தப்பே பண்ண மாட்டேன் சார். விட்டுருங்க சார். வர ரைட் எடுத்துக்கோங்க. அதுல திரும்பினீங்கன்னா வால்மீகி நகர் சில்வர் சாண்ட் கெஸ்ட் ஹவுஸ் வந்துடும். சார் வேணாம் சார், என்னை விட்டுருங்க, நான் போயிடுறேன்.
முரளி, ஐயோ, யாரு? யார் நீ? நீயா முரளி கொலை பண்ண? ஐயோ, யாருங்க? யாராவது வாங்க. கொலை, யாராவது வாங்க சீக்கிரம். சீக்கிரம். ஐயோ, யாருங்க இங்க? சீக்கிரமா வாங்க இங்க. யாரு? இவர் பேர் சஞ்சய். சஞ்சய், நீயா? நீயா இந்த கொலை எல்லாம் பண்ண? மேடம் ப்ளீஸ் என்ன போவிடுங்க. நான் அப்புறமா உங்களை சந்திச்சு எல்லா விவரத்தையும் சொல்றேன். என் கண்ணு முன்னாடி அவன் பொண்ணுமா கிடக்குறா. இதுக்கு மேல என்ன விவரம் சொல்ல போற? நீ செஞ்ச கொலையால எத்தனை பேர் கஷ்டப்படுறாங்க தெரியுமா? உன்னை போலீஸ்ல புடிச்சு கொடுத்ததா மறு வேலை. மேடம் மேடம் அந்த தப்பு மட்டும் பண்ணிடாதீங்க. நான் வெறும் அம்புதான். இது எல்லாத்தையும் பட்டது அந்த அஞ்சலி. அஞ்சலியா? அஞ்சலியா? ஆமா மேடம். வெளி மாநிலத்திலிருந்து வந்த என்ன ஏகே சார் ஆபீஸ்ல வேலைக்கு சேர்த்துக்கிட்டாரு. அஞ்சலி தான் இந்த வேலையெல்லாம் கொடுத்தாங்க. காசுப்பட்டு முதல்ல ஒத்துக்கிட்டாலும் போக போக அஞ்சலிக்கு நியாயம் கிடைக்கணும் தான் இதெல்லாம் பண்ணேன். இது தப்புனா மன்னிச்சிருங்க மேடம். என்ன நியாயமா இருந்தாலும் காசு வாங்கிட்டு செய்வியா? என் நிலைமை அப்படி மேடம். அப்பாவுக்கு 2 கிட்னி ஃபெயிலியர், அம்மாவுக்கு பிரெயின் டியூமர், நடுத்தரவாசி, பணத்துக்கு ஆசைப்பட்டது தப்பா? என்ன மன்னிச்சிருக்க மேடம். என்ன காட்டி கொடுத்துறாதீங்க. அப்பா அம்மா ஆபரேஷன் முடிஞ்ச உடனே நானே உங்ககிட்ட வந்து சரண்டர் ஆயிடுறேன். அஞ்சலி என்னையும் காட்டி கொடுத்துறாதீங்க மேடம். அஞ்சலி பாவம் மேடம். அஞ்சலி நிலைமையில எந்த பொண்ணு இருந்தாலும் இததான் செய்வா. மேடம் என்ன காட்டி கொடுத்துறாதீங்க மேடம். ப்ளீஸ் மேடம் காட்டி கொடுத்துறாதீங்க. இல்ல, முடியாது முடியாது. நீங்க என்ன போலீஸ்ல மாட்டி விட்டா நான் அஞ்சலியை காட்டி கொடுத்துருவேன். என்ன பண்றது? அஞ்சலிக்கு ஏதாவது ஒண்ணுனா எப்படி? செல்லம்மா, உங்களையும் ஏமாத்திட்டேன். ஐ எம் சாரி. யாரும் அவன்? முரளி முரளி
சதீஷ் முரளி, ஐயோ, அப்படி அநியாயமா இவனை கொண்டதுக்கு பெரிய முரளி. வேடா. ஐயோ முரளி, ஒரு பத்தி வளர்த்துலடா. ஐயோ சாவுக்கு நானே காரணமாயிட்டேன்டா. ஊருக்கு படான்னு சொல்லி கேட்டியாடா முரளி. இப்படி சாகிறதுக்காக கேட்க மாட்டேன்னு சொன்னியாடா முரளி. எனக்கு கொல்லி வைப்பேன்னு பார்த்து ஓ தலையில நெருப்பு வச்சுட்டாங்களேடா. ஐயோ ஐயோ, என்னை விட்டு போயிட்டேடா முரளி. முரளி, முரளி டேய், என் பேரை சொல்லி உன்னை கொலை பண்ணிட்டாங்களடா. நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் ஒவ்வொருத்தனா என்னை விட்டு போயிட்டீங்களடா. ஆனா முரளி, உனக்கு ஒன்னவங்களை நான் சும்மா விட மாட்டேன்டா. சும்மா விட மாட்டேன், சும்மா விட மாட்டேன்டா, சும்மா விட மாட்டேன், சும்மா விட மாட்டேன்டா. சொல்லமா, என் ஃப்ரெண்டு முரளியை கொண்டுட்டு ஒண்ணு தெரியாத மாதிரி நிக்கிற பாத்தியா? அன்னைக்கு என் கார்ல பாம்பு வச்சு எங்க அண்ணன் அண்ணியை கொலை பண்ண. எல்லாரையும் கொலை பண்ணிட்டு இப்படி அப்பாவி மாதிரி நிக்கிறியே. ஐயோ சதீஷ், நீ என்னைய சந்தேகப்படுற? நானா நான் இதெல்லாம் பண்ணுவேனா? சந்தேகம் இல்ல, உறுதியா சொல்றேன், கொலை பண்ணது நீதான். என்னப்பா சொல்ற? இந்த பொம்பளையா? யாருப்பா? என்ன இருக்கு? இவதான் செல்லமன்னு உங்களுக்கு தெரியாதா? வர ரைட் எடுத்துக்கோங்க. அந்த அஞ்சலி என்னை கட்டி வச்சது இவதான். அஞ்சலிக்காக ஒவ்வொருத்தரையும் கொலை பண்ணிக்கிட்டு வரா. இப்போ முரளியையும் கொலை பண்ணிட்ட அங்கிள். நம்ம உள்ள வரும்போது ஒருத்தன் ஓடனால அங்கிள். அவன் கண்டிப்பா இவரோட அடியால தான் இருப்பான். அவன் ஓடிட்டான். இவ கையும் களவுமா மாட்டிக்கிட்டான். சதீஷ், புரியாம பேசாதீங்க. எனக்கு எதுவுமே தெரியாது. ஒரு போன் வந்தது. நான் இந்த கொலையை தடுத்து நிறுத்துறதுக்காக தான் வந்தேன். என்னது? போன் வந்ததா? போன் வந்து இந்த கொலையை தடுக்க வந்தியா? ஆமா. யாருக்கு காது குத்துற? சதீஷ், நான் சத்தியமா சொல்றேன், உண்மையதான் சொல்றேன். சரி சரி, போன் வந்ததுன்னு சொல்றல, யார் போன் பண்ணா சொல்லு, அவங்கள போய் விசாரிக்கலாம். அது வந்து அது Catch us on TV, Tandivan.com, Facebook and YouTube.